ஹே காய்ஸ், இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கோலம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுக்கு செம்பருத்தி பூ பூத்திருந்துச்சு. ஸோ அதை பறித்து முருகருக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு முருகருக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தமிழுக்கு லன்ச்லாம் பேக் பண்ணி அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருந்தோம். பச்சை வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ அதவே வச்சு காலையில் சிம்பிளாக பூஜையை முடிச்சாச்சு. சஷ்விக்கு காலையிலேருந்தே பயங்கர கோல்டாக இருந்துச்சு. ப்ளஸ் லைட்டாக ஃபீவரும் இருந்துச்சு. நேற்றுலாம் நல்லா தான் இருந்தாங்க. சடனாக இன்னிலேருந்து தான் அப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கொஞ்சம் டயர்டாகவே இருந்தாங்க. அதனால அவங்கள பார்த்துக்கிறதுக்கே எனக்கு டே ஃபுல்லாக கரெக்டாக இருந்துச்சு. ஈவினிங் கேசரி பண்ணி சாமிக்கு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கேசரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு ஈவினிங் பூஜையும் நல்லபடியாக முடிச்சிட்டேன். பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 7:30 போல் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். சஷ்விக்கு இட்லியும் சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தேன். வழக்கமான நாள்லேயே சாப்பிட மாட்டாங்க. ஃபீவர் இருக்கும்போது எப்படி சாப்பிடுவாங்க? சுத்தமாக சாப்பிடல. ஸோ அவங்களுக்கு சுடுதண்ணியில் இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலை போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணியிருந்தேன். பட் அதையும் குடிக்கல. நார்மல் வாட்டர் தான் குடிப்பேன்னு சொல்லி அதை தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்களும் டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிச்சன் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு வந்தாச்சு. चलो चलो